ஹலோ மக்களே, வணக்கம். ஓம் நம சிவாயா. மக்களே, எனக்கு ஒரு சின்ன எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் நல்லா கூட கிளாஸ்மேட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஒரு இது கேட்டார். என்னடா மார்ச்லேருந்து டைரி ரெடி ஆகுதுன்னு சொல்கிற, ஆனால் இன்னும் நீ ரெடி பண்ணதே இல்லையாடா, சொன்னால் கரெக்டாக சொல்லுமேடா அப்படின்னு சொன்னார். எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு பழக்கம். அந்த சின்ன வயசில் என்ன பழக்கம்னா, நான் கோடீஸ்வரன் ஆகிடுவேன், நான் பெரிய ஆள் ஆகிடுவேன், நான் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நான் சொல்லினே இருப்பேன். அது நடந்துச்சு. அதே மாதிரி தான் இது கூட நான் சொல்ல நடந்துடும். ஸோ நான் சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, எனக்குள்ளே ஒரு கெப்பாசிட்டி உருவாகுது. அந்த கெப்பாசிட்டி மட்டும்தான் நம்மளுடைய பேங்க் பேலன்ஸு. யாருக்கிட்ட கெப்பாசிட்டி இருக்கோ அவங்க பெரிய ஆளாவாங்க. யாருக்கிட்ட கெப்பாசிட்டி இல்லையோ அவங்களால சொல்லிக்கிட முடியாது. இது நான் பண்ணிவிடுவேன் சொல்கிறதுக்கு வேணும்னா அவருக்கு ஒரு கெப்பாசிட்டி இருந்தால் மட்டும்தான் நான் பெரிய ஆள் ஆகிடுவேன், பண்ணிவிடுவேன், ஜெயிச்சிடுவேன், 4 பேருக்கு சம்பளம் கொடுப்பேன், ஒரு 1000 பேர் ஃபேமிலி உருவாக்குவேன். இது சொல்லிக்கணுன்னா அதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். அப்படி நான் சொல்கிறேன்னு சொன்னால் எனக்கு உண்மையிலே தைரியம் இருக்கிறதுனால மட்டும்தான் அந்த வார்த்தை என்னால் சொல்ல முடியுது. புரியுதா? பார்த்துக்கலாமா? ஸோ பார்த்துக்கலாமான்னாவே அதுக்கு ஒரு திறமை வேணும். ஸோ ஜெயிச்சிடுவேன். சாரி, ஜஸ்ட் கண்டென்ட்டில் வந்துடுறேன். ஸோ எண்டு வந்துட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் 1 வீக், அவங்க 2 வீக் சொல்கிறாங்க. இன்னும் 7 days, நெக்ஸ்ட் ஃப்ரைடேக்கு அட்லீஸ்ட் ஒரு ப்ராடக்ட் நம்ம இதுலேருந்து நான் பேக் பண்ணிவிடுவேன். சாரி நண்பா, இது சொன்னதுக்காக ஒரு விஷயம் சொன்ன தவிர யாரும் கஷ்டப்படுறதுக்கு இல்லை. ஸோ அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருக்கணும். நல்லதாக பாசிட்டிவாக சொல்ல அது நம்மளை தேடி வரும். ஸோ அந்த மாதிரி நான் சொல்ல தேடி வந்தது தான் எல்லாமே. நன்றி. நம சிவாயா.